பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. சரி ஐயா, நான் கொண்டு வருகிறேன். எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா. ஐயா, பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் ஐயா. ஐயா, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக இதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு இதோ 2 விறகுகளை பொறுக்குகிறேன் ஐயா. ஸ்திரீயே, பயப்படாதே. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு சிலர்ந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா, உமது வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். என்ன ஆச்சரியம்! பானையில் மாவும் குறையவில்லை, எண்ணெயும் குறையவில்லை. எப்படி? மகனே, அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். சரி, வா, நாம் போகலாம். ராஜாவே, வாழ்க வாழ்க. ராஜாவே, தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை. யார் அங்கே? ஒபதியாவை சீக்கிரமாக என்னிடத்தில் அழைத்து வாருங்கள். உத்தரவு ராஜாவே. ராஜாவே, என் ஆண்டவனே, வாழ்க. ஒபதியாவே, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ. நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரையையும் கோவேறு கழுதையுமாவது உயிரோடை காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார். நான் போகிறேன் ராஜா. அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகிர்ந்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும் பொழுது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா? நான் தான். நீ போய் இதோ எலியா வந்துட்டான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல். ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக் கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நீ இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீ சொல்கிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த பிறகு அவர் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவாரே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீ இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்கிறீரே. இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையின் கருத்திற்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நான் நிச்சயம் சொல்கிறேன். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். இஸ்ரவேலர்களை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல. கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினால் நீயும் உம்முடைய தகப்பன் வீட்டாலுமே
இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேலர்கள் அனைவரையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 150 பேரையும் எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும். கர்த்தர் தெய்வம் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் அவனை பின்பற்றுங்கள். கர்த்தரின் தீர்க்கதரிசிகள் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவுள். மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரலும் தெய்வமே மெய்யான தெய்வம். இது நல்ல வார்த்தை. இப்படியே நாம் செய்வோம். நீங்கள் அநேகரானதால் நீங்கள் முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் நமது தெய்வமாகிய பாகாலை நோக்கி கூப்பிடுங்கள். பாகாலே, பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும். காலையிலிருந்து மதியம் மட்டும் கூப்பிடுகிறோம் பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும். உமக்கு முன்பு நடனமாடுகிறோம் பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும். உத்தரவு அருளும் பாகாலே, எங்களுக்கு உத்தரவு அருளும். உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்கியிருப்பான். அவனை எழுப்புங்கள். ஜனங்களே, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். நமது வழக்கத்தின்படியே ரத்தம் சொட்ட சொட்ட கத்திகளாலும் ஈட்டிகளாலும் நமது சரீரத்தை கீறிக் கொள்ளுங்கள். இவ்வளவு நேரம் கூப்பிட்டும் பாகால் இடத்திலிருந்து உத்தரவு வரவில்லையே. இதோ எலியா வருகிறார், அவர் என்ன செய்ய போகிறார் என்று பார்ப்போம். சகல ஜனங்களே, என் கிட்டே வாருங்கள். இப்பொழுது எலியா கர்த்தருடைய பலி சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அழைக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேல் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள். 2ஆம் தரம் ஊற்றுங்கள், அப்படியே 3ஆம் தரமும் ஊற்றுங்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே,
இஸ்ரவேலில் நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளக்கப்படும். கர்த்தாவே, நீர் தேவனாய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும். நன்றி